ஆதியில கல்வி எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டு பிறகு இந்த சொல்லாய்வுகளை பார்ப்போம். இப்போ எதுக்கு நம்ம படிக்க போகிறோம், எதுக்காக கல்வியை கற்றுக்குறோம் அப்படின்ற கேள்வி வச்சிங்கன்னா, படிச்சுட்டு நல்லா வேலைக்கு போகணும், அல்லது தொழில் செய்யணும், அல்லது பல விடயங்களை அணுகுவதுக்கும் கல்வி தேவைப்படுது. அதே சமயம் படிச்சுட்டு எதுக்காக வேலைக்கு போகணுன்னா நம்ம சாப்பிடணும் இல்லைங்களா? எப்படி பார்த்தாலும் உணவோடு தான் முதல்ல நம்ம அதை ஒப்பிட வேண்டியதாக இருக்குது. ஆதியில் கூட உணவுக்காக தான் கல்வி என்ற ஒரு முறையே முதல்ல உருவாகுது. அதாவது கல்வி என்ற சொல்லே கற்காலத்தை கொண்டு தான் உருவாகியிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ கற்காலத்தில் மனிதன் என்ன பண்ணான்? அவன் வேட்டையாடுவதற்காக கல்லை பயன்படுத்தினான். அதே சமயம் அந்த கல்லை கொண்டு தான் அதாவது அந்த கல்லை உரசி தான் நெருப்பை உருவாக்கினான். அந்த கல்லில் தான் அவனும் வாழ்ந்தான். அதாவது கல் என்றால் இங்கே மலை என்று பொருள். அந்த மலையில் தான் அவனும் வாழ்ந்தான். அப்போ கல்லோடு ரொம்ப நெருங்கிய தொடர்பாகத்தான் மனிதன் இருந்திருக்கான். அப்படி இருக்கும்பொழுது வேட்டையாடல் தான் அவன் அன்னைக்கு காலகட்டத்தில் உணவாக இருந்தது. அப்போ வேட்டையாடி வாழ்வது தான் அன்னைய காலகட்டத்தின் முதன்மை கல்வியாக ஆதியில் இருந்திருக்கணும். இதை உறுதிப்படுத்தும் விதமாக சில சொல்லாய்வுகளை இப்போது பார்ப்போம். ஆதியில் மனிதர்கள் வேட்டையாடி வாழ்ந்தாங்கன்னு சொன்னோம். இப்போ வேட்டையாடி வாழணும்னா அவங்களுக்கு ஒரு பயிற்சி வேணும் இல்லைங்களா? இப்போ பயிற்சி செய்கிறதுக்கு ஒரு விலங்கும் தேவைப்படும். அது என்ன மாதிரி விலங்குனா, அது ஒரு கால்நடை விலங்காக தான் இருந்திருக்கும். ஏன்னா வேட்டையாடு என்ற சொல்லில் வேட்டை கூட்டல் ஆடு வேட்டையாடு. ஆடு என்பது ஒரு கால்நடை விலங்கு. கால்நடை விலங்கு வேட்டை விலங்கு அல்ல. ஆனால் அந்த விலங்கு வச்சு அவங்க பயிற்சியும் செஞ்சுருக்கலாம். இங்கே இன்னும் ஒரு விடயத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அது என்னென்னா, ஆதியில் வேட்டைக்காக பயன்படுத்தப்பட்ட கருவி என்னென்னா கல் தான். அதன் பிறகு ஈட்டி போன்ற ஆயுதமும் அம்பு போன்ற ஆயுதங்களும் பயன்படுத்துகிறாங்க. இது ஏன் இப்போ சொல்கிறேன்னா, ஆதியில் அவங்க விளையாட்டு கூட வேட்டையை கொண்டு தான் உருவாயிருக்கு. அதாவது விளையாடு என்ற சொல்லில் கூட வில் கூட்டல் ஆடு விளையாடு, அதாவது வில்லை கொண்டு விலங்குகளை வேட்டையாடுவதே விளையாட்டு என்று ஆகிருக்கு. ஆக விளையாட்டிற்கே எப்படின்னா அவங்க கல்வி முறையும் ஆதியில் விலங்குகளை வேட்டையாடுதலை கொண்டு தான் உருவாகியிருக்க வேண்டும். ஏன்னா உணவு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதனால் உணவுக்காக வேட்டையாடுதலே முதன்மை கல்வியாக ஆதியில் இருந்தது. பிற்காலங்களில் அவங்க அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகள் உருவாக்கப்படும் பொழுது கல்வி இன்னும் மேம்பட்டு அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு சென்றது. அது மட்டுமல்ல, ஆதியில் அவங்க மலையில் வாழ்ந்த காலகட்டத்தில் வேட்டைக்காகவே ஒரு பயிற்சி விளையாட்டும் உருவாக்கப்பட்டது. அது என்ன விளையாட்டுனா கோட்டிப்புல் என்ற விளையாட்டு தான். கோட்டிப்புல் என்றால் என்னென்னா, கோடு புல் என்ற சொல்லே கோட்டிப்புல் என்று ஆனது. கோடி என்றால் நீண்ட மலைத்தொடரை குறித்த சொல். புல் என்றால் இங்கு பறவை என்று பொருள். ஆக பறவைகளை வேட்டையாட ஒரு பயிற்சிக்கான விளையாட்டு தான் கோட்டிப்புல் என்பது. ஆக ஆதியில் உணவுக்காக வேட்டையாடுதல் தான் முதன்மை கல்வியாக இருந்திருக்கும்.